எட்டலாம் என்னமோ அது கலந்துட்டு ஜிஹெச் சொன்னாங்க. உடனே கலெக்டர் வந்துட்டு மதியானம் சாராயத்தினால வந்து இவங்க எல்லாம் சாகல அப்படின்னா, சாராயத்தினால வந்து ஒருத்தர் மட்டும் தான் நொடிப்புனால இறந்திருக்காரு சார். நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறாங்க, மீதி பேர்ல எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சல. தற்காலிக முழுக்க காவல்துறை தான் சார் மெயினான காரணம். மாமூல கல்யாணத்துக்கு கொஞ்சம் மாமூல் கட்டினதா சார் இந்த அளவு இத்தனை உயிருக்கு பாதிப்பு. இதுதான் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டிலுக்கு பாருங்க, அதுக்கு கேச போடுறாங்க. சட்டப்பூர்வமா நடத்தக்கூட அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஊர்ல நடத்த இப்ப இவங்க வித்துட்டு காரணம் என்ன சார்? ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில வந்து அவன் இங்க வித்தனால அவன் இங்க குற்றவாளியே. இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த குற்றவாளி கிடையாது. அந்த ஆளுக்கு யாரு கொடுத்தா? தயாரிச்சது யாரு? கவர்மெண்ட் யாரு? நாங்க எங்க அம்மா 2 நாள் இந்த நியூஸ் போடுங்க, செங்கல்பட்டுல நடந்துட்டு நியூஸ் 1 வருஷம் கூட அவசரம் அந்த நியூஸ் முடிஞ்சு திருப்பி கலெக்டரை இது பண்ணிட்டாங்க சார். எனக்கே தான் சாக போறாரு. இன்னைக்கு செத்தவங்க எல்லாமே 60 ரூபாய் சீப்பா எடுத்துட்டு போனோம், குடிச்சோம், எதுக்காக செத்தோம், தூங்கி ஏந்திருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க சார். என்னைக்கு தான் சாவணும் சார் சொல்ல. ஆனா இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாமே ஒரு அம்மா செத்து கிடக்க அந்த பேரப்புல போயிட்டு ஆயா அப்படின்னு அழுகுதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருந்தா எப்படிதான் இருக்கும்? ஒரு வயசான அம்மா அப்பா அந்த அம்மா குழந்தை எழுப்புது. ஆனா